ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா சுவையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு முறைப்படி இந்த உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சுருக்கேன். என்ன தான் நம்ம கடையில் சாப்பிட்டாலும் வீட்டுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள அந்த மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு உங்கள் கைகள்லேயே நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கைகள்லேயே இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கடுகு உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை 2 கொத்து இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஆயிலே லைட்டாக இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும் உடனே. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் செய்யும்போது எப்போவுமே இந்த மசாலா ஆட் பண்ணி தான் செய்வேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக மல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு அந்த மல்லி இலையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மசாலா தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை டிப் பண்ணி போடுறதுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்துருக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 4ல் 1 பங்கு அரிசி மாவு சேர்க்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டு மிளகாத்தூள். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும்போது உங்களுக்கு கரைக்கும்போது கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் கரைச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இட்லி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கணும். இட்லி மாவு பதம் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைக்கணும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடக்கூடாது. நான் கரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் கரைச்சிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டைகள் தயாராகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கை அந்த மாவுக்குள்ளே பெரட்டி போகிறதுக்கு ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும். நான் ஈஸியான முறையில் செஞ்சு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ மசாலாவை அந்த மாவில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மேலே கொஞ்சம் அந்த மாவை அள்ளி ஊற்றுங்க. இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் போடணும். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கைகளில் போட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த கைகளில் வச்சு எடுக்கிற பக்கம் மட்டும் அந்த மாவு ஒட்டாமல் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அனல் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசாலா குக் பண்ணி வச்சுருக்குறோம். மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். இந்த போண்டா ஒரு நாள் ஃபுல்லுமே வச்சிங்கனாலுமே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் உருளைக்கிழங்கு போண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது 2 பக்கமும் வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இது ஆயிலும் அந்தளவுக்கு உரியாது. சுவையான உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.